ஒரு பர்சன் வந்து இப்போ நான் வெயிட் லாஸ்க்காக நான் டயட்டுக்கு வரேன் அப்படின்னாவே அவங்க முதல்ல வந்து அவங்க பாடியை வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்கு நம்ம பாடியில பேசிக்கா வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கிறது, லிபிட் ப்ரொஃபைல் அண்ட் வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் பார்ப்போம், சிபிசி கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ இந்த 4 டெஸ்ட்டுமே அவங்க பார்த்துட்டாங்கனாவே ஓரளவுக்கு வந்து அவங்க பாடியை அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும் 20 மினிட்ஸ் தான் என்னோட டைஜஷன் டைமிங். ஸோ ஃபோர்ஸ் பண்ணும், முன்னாடி இருக்கிற ஃபுட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்பதான் போகும். அப்போ எப்படி நியூட்ரியன்ட் கவரேஜ் இருக்கும், ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா. பாடி வெயிட்டுக்கு 1 kgக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கணும். இப்போ 60 kgs இருக்காங்கன்னா 60 grams per day எடுத்தா மட்டும்தான் அவங்க பாடி வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதே வந்து வெயிட் கெயின் பண்ணணும், மசில் பில்ட் பண்ணணும், லீன் மசில் குவான்டிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றவங்க வந்து ஃபைபரோட கான்செப்டே என்னன்னா வெயிட் லாஸ்ல நம்ம எந்த அளவுக்கு ஃபைபர் வந்து அதிகமா எடுக்கிறோமோ நம்மளுக்கு சீக்கிரம் பசிக்காது. ஏன்னா ஃபைபர்ன்றது நம்ம பாடி வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஃபில்லிங்கா இருக்கும் போது நம்ம நெக்ஸ்ட் இன்டேக் வந்து நம்ம எடுக்க போக மாட்டோம் இல்லையா. ஸோ இது டைஜஸ்ட் ஆனாதான் நெக்ஸ்ட் ஃபுட் இன்டேக் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய கலோரிஸ் வந்து டோட்டலா ஓரளவுக்கு வந்து டவுன்ல தான் இருக்கும். டயட்னாலே சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி மட்டும் குடிக்கிறது, 2 வேளை சாப்பிடுறது, 1 வேளை சாப்பிடுறது, ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுறதுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் ஆக்சுவலா யார் எந்தெந்த மாதிரியான டயட் எடுக்கலாம்? ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா டயட்னா என்ன? நிறைய பேர் நான் டயட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்காங்க. சில பேர் வந்து நான் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன் அப்படின்ட்டு தண்ணி மட்டும் குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 15 டயட் மேல இருக்கு. நான் இந்த டயட் எடுக்கிறேன், அந்த டயட் எடுக்கிறேன், அவங்க பாடி டைப் என்ன, அந்த மாதிரி விஷயம் நிறைய தெரியாம நார்மலா ஒருத்தவங்க டயட் டிப்ஸ் ஏதோ இன்ஸ்டாகிராம்ல எதையும் சொல்றாங்களா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா, சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா, அந்த மாதிரி எதுவுமே பாக்குறது இல்லை. ஆக்சுவலா டயட்னா என்ன, அது யார் எந்த மாதிரியான டயட் எடுக்கலாம் மேம்? பீப்புளுக்கு வந்து டயட்னா வெயிட் லாஸ்க்காக தான் இல்லை வந்து வெயிட் கெயின்காக தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸடா இருக்கு. ஸோ அந்த கான்செப்டே தப்பு. டயட்ன்றது வந்து நாட் ஓன்லி ஃபார் வெயிட் லாஸோ இல்லை வெயிட் கெயின்காகவோ இல்லை, அது வந்து ஒரு லாங் டேர்ம் நம்ம லைஃப் ஜேர்னி வந்து ஃபில் ஆகிற வரைக்குமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டயட்ன்றது ஒரு மெடிசன் போலையோ இல்லை வந்து ஒரு டேப்லெட் எடுக்கிற மாதிரியோ ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து அதை எடுத்துட்டு நம்ம கியூர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வரக்கூடிய விஷயமே இல்லை. நீங்க வந்து ஒரு டைம் ஒரு டியூரேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க. ஒரு 1 month வந்து நான் வெயிட் லாஸ் பண்றதுக்காக டயட் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த டியூரேஷன்ல வந்து எடுத்துட்டு அகைன் நீங்க வந்து பேக்ல வந்து போறீங்க, அகைன் வந்து உங்களுடைய பழைய லைஃப் ஸ்டைலுக்கு போறீங்க, ஆயில் ஃபுட் எடுக்கிறீங்க இல்லை வந்து ஜங்க் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த நீங்க டயட் ஃபாலோ பண்ணதுக்கான ரீசனே வந்து வேஸ்டா போயிடும். அகைன் வந்து நீங்க ரீகெயின் தான் பண்ணுவீங்க, இல்லை வந்து மறுபடியும் அந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன் போவீங்க. நான் வெயிட் லாஸ் ஆகணும் டயட் ஃபாலோ பண்றேன், வெயிட் கெயின் ஆகணும் அதனால டயட் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? இல்ல டயட்னாலே நார்மலா நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட், நம்ம கடைசி காலம் இருக்கிற வரைக்கும் டயட்ன்றது ஒன்றை எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணுமா? இல்ல, ஜெனரலா வந்து கிளைண்ட்ஸ் வரவங்க என்னன்னா எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் இப்படின்ற கான்செப்ட்ல தான் வருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அவங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எனி காம்ப்ளிகேஷன் இருக்கும். டயபெட்டிக் அதிகமா இருக்கலாம், இல்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அவர் வந்து யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறது, கொலஸ்ட்ரால் அவங்க பாடியில அதிகமா இருக்கும். இதெல்லாம் அவங்க வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்காது, அந்த அளவுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகிருக்கும் இல்லை வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்கும், இதுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் இருக்குது, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வெயிட் கெயினுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது தான் அவங்க ஓகே அதை வந்து யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா அண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் யூடியூப்லாம் பார்த்துட்டு இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவங்க பாடி டைப்புக்கு அது சூட் ஆகிருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வைஸும் சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது, வெயிட் கெயினும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க பாடியில வந்து இந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது என்ன ஆகுனா, என்னதான் அவங்க டயட் ஃபாலோ பண்ணாலும் ப்ராப்பரா வந்து ஒர்க் அவுட் இல்லை ஃபுட் வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு இருந்தாலுமே அந்த கோலை வந்து அவங்களால ரீச் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க பாடியில வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம் இஷ்யூ இருக்கு. ஸோ அதை சரி பண்ணாம நீங்க என்னதான் ஃபாலோ பண்ணாலுமே அது வேஸ்ட் தான். ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்னும் போது நான் எந்த டைம்ல வேணாலும் எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்றது இருக்கு, அது கரெக்ட்டுங்களா? பேசிக்காவே நம்ம ஈவன் டயட்ல இல்லனாலுமே கரெக்டா டைமிங் வந்து ஃபுட் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஃபுட்டுக்குமே வந்து ஒரு டைஜஷன் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. இப்போ கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 2 hours 3 hours வந்து நம்ம டைம் கொடுக்கணும். அது டைஜஸ்ட் ப்ராப்பரா ஆனாதான் அதுல இருக்க நியூட்ரியன்ட் நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணும்போது தான் அதுக்கான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். இல்ல அது வந்து நம்ம சாப்பிட்ட உடனே சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மெயின் ஃபுட் எடுத்த உடனே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, இல்ல ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸோட
டைஜஷன் கெப்பாசிட்டினா ஒரு 20 minutes தான், அது வரைக்கும் தான் நம்ம பாடியில இருக்கும். இதே வந்து மெயின் லார்ஜ் மீல் எடுக்கும் போது ஒரு 3 hours 4 hours நம்ம பாடியில இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மெயின் ஃபுட்டை நம்ம நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும் 20 minutes தான் என்னோட டைஜஷன் டைமிங். ஸோ ஃபோர்ஸ் பண்ணும், முன்னாடி இருக்கிற ஃபுட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்பதான் போகும். அப்போ எப்படி நியூட்ரியன்ட் கவரேஜ் இருக்கும், ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு டைமிங் கொடுக்கணும். அப்படி வந்து ஃப்ரூட்ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மெயின் ஃபுட்டோடைய குறைவான டைஜஷன் டைமிங் இருக்கிற ஃப்ரூட்ஸ், ஜூசஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா பிஃபோரா சாப்பிட்டோம். நம்ம லார்ஜ் மீல் எடுக்க போறோம்னா அதுக்கு வந்து 1 hour பிஃபோரா சாப்பிட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டைஜஷன் டைமிங் இருக்கும். அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த டைம், அண்ட் வந்து லஞ்சுக்கு இந்த டைம், டின்னருக்கு இந்த டைம்னு இருக்கு இல்லையா. அந்த டைம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு டியூரேஷன் வந்து கேப் வரும். ஸோ அந்த கேப்ல தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. அதனால அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னன்னா அதோடைய அவங்களுடைய மெட்டபாலிக் ரேட் சொல்லுவாங்க இல்லையா, வளர்ச்சிதை மாற்றம். இப்போ வந்து ஒரு அடல்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்டா இருக்கும்போது அவங்க ஹெவி மீல் வந்து ஒரு 500 calories ஒரு மீல்ல எடுத்தாலுமே அவங்களுடைய மெட்டபாலிக் ரேட் ஃபாஸ்ட் ஆகுறதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும். இதே ஒரு குழந்தையோ ஒரு 3 years அண்டர்ல இருக்கிற ஒரு குழந்தையோ இல்ல வந்து 50க்கு above இருக்கிற ஒரு எல்டர் பீப்புளோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட டைஜஷன் டைமிங் ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா ஆஃப் தான் இருக்கும் அவங்களோட டைஜஷன் கெப்பாசிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் மெயின் ஃபுட் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு சீக்கிரமா பசியே எடுக்காது. ஏன்னா அவங்க டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கு. ஸோ அந்த டைஜஷன் டைமிங் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் டிலேடா தான் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அந்த ஃபுட்டோடைய கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ வந்து ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து நல்ல வெல் குக் பண்ண ஃபுட்டு, இந்த மாதிரியான ஃபைபர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஃபுட்டு இதெல்லாம் எடுத்தாங்கன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் பார்த்தீங்கன்னாலே நான் டயட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஸ்லிம் ஆகணும், நார்மலாக அவங்க ஆவரேஜ் தான் இருக்காங்க, நான் இன்னும் ஸ்லிம் ஆகணும், ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் ஒரு நைட்லாம் சாப்பிட மாட்டாங்க, இல்லை நான் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்றாங்க. அப்படின்றவங்க ஈஸியாக ஸ்லிம் ஆயிடுறாங்க, ஒல்லி ஆயிடுறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு நியூட்ரிஷனே இல்லாமல் ஆயிடுது. நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஆகி ரொம்ப வீக் ஆயிடுறாங்க, ரொம்ப பாடி வீக் ஆகி ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கலாமா? டயட்னாலே சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி மட்டும் குடிக்கிறது, 2 வேளை சாப்பிட்றது, ஒரு வேளை சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றதுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் ஆக்சுவலாக யார் எந்தெந்த மாதிரியான டயட் எடுக்கலாம்? இப்போ குண்டா இருக்கவங்க எந்த மாதிரி டயட் எடுக்கலாம், ஒல்லியா இருக்கவங்க எது எடுக்கலாம், இல்ல நான் ஹெல்த்தியா இருக்கணும்ன்றவங்க எந்த மாதிரி டயட் எடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? எல்லாருக்குமே ஜெனரலா வந்து ஐடியல் வெயிட்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? உங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு நீங்க இந்த வெயிட் தான் மெயின்டைன் பண்ணணும். அந்த வெயிட் மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய பாடி ஃபிட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த வெயிட்டை தவிர்த்து நம்ம அதுக்கு லோவாகவும் இருக்கக்கூடாது, அந்த ஐடியல் வெயிட்டுக்கு ரொம்ப ஹையா போனாலும் பிஎம்ஐல வந்து ஒன்று அண்டர் வெயிட் இல்லைன்னா வந்து ஓவர் வெயிட் கெப்பாசிட்டியில போயிடும். ஸோ அந்த ஐடியல் வெயிட்ல நம்ம இப்போ ஒரு 160 kgs இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 60 kgs வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் அது உங்களுடைய ப்ராப்பரான ஹைட் அண்ட் வெயிட்டுக்கான கரெக்டான ஒரு ஐடியல் வெயிட். இப்போ உங்களுக்கு இப்போ மென்னுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 185 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா 85 kgs வந்து அவங்களுடைய பாடி வெயிட் அவ்வளவுதான் மெயின்டைன் பண்ணணும். அவங்க ஃபிட்டா இருக்கிறது அதுதான் ஐடியல். இதே உமனுக்கு வரும்போது அதுல இருந்து 5 kgs வந்து லாஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். 85னா 80 kgs இருக்கும். அதை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு அதிகமா போனாலும் ஓவர் வெயிட்ல காமிக்கும், அது கம்மியா வந்தாலும் அண்டர் வெயிட்ல வந்துருவாங்க. அதுதான் அப்படியே பிஎம்ஐ கூட அப்படியே கனெக்ட் ஆகுறது நம்மளே பாத்துக்கலாம். இது ஜெனரல் எல்லாருக்குமே கத்துக்கலாம். நீங்க குண்டா இருக்கீங்களா, ஒல்லியாகிறதுக்காக இந்த மாதிரி டயட் எடுத்தா ஒல்லியாகலாம், வெயிட் லாஸ் பண்ற பவுடர் சாப்பிட்றேன், டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இல்லாம நார்மலா சிம்பிளா குண்டா இருக்கும் ஒல்லியாகணும் எந்த மாதிரி டயட்ஸ் எடுக்கலாம்? ஜெனரலா இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் வந்து நார்மலா அவங்களால ஓகே பிஸி ஷெட்யூல்ல இருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை வந்து எனக்கு வந்து டயட்டுக்குன்னு தனியா ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க, ஏன்னா என்னுடைய ஒர்க் ஷெட்யூல் அந்த மாதிரி இருக்கு அப்படின்றவங்க அவங்க பாடி பேஸ் பண்ணி அவங்களால டயட் எடுக்கிறதுக்குலாம் அவங்க டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய ஃபுட்ல வந்து ஹை ஃபைபர் டயட் வந்து சஜஸ்டபிள். ஃபைபர் அதிகமாக எடுக்கும் போது ஃபைபரோட கான்செப்டே என்னன்னா வெயிட் லாஸ்ல நம்ம எந்த அளவுக்கு ஃபைபர் வந்து அதிகமாக எடுக்கிறோமோ நம்மளுக்கு சீக்கிரம் பசிக்காது. ஏன்னா ஃபைபர்ன்றது நம்ம பாடி வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஃபில்லிங்கா இருக்கும் போது நம்ம நெக்ஸ்ட் இன்டேக் வந்து நம்ம எடுக்க போக மாட்டோம் இல்லையா. ஸோ இது டைஜஸ்ட் ஆனாதான் நெக்ஸ்ட் ஃபுட் இன்டேக் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய கலோரிஸ் வந்து டோட்டலா ஓரளவுக்கு வந்து டவுன்ல தான் இருக்கும். அதுக்காக வந்து ரொம்ப வந்து லிக்விட் டயட் மாதிரியோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லாங் டேர்முக்கு வந்து சஜஸ்டபிளே கிடையாது. அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது என்னன்னா வாட்டர் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பாடியில ப்ராப்பர் நியூட்ரியன்ட் கவரேஜ் இல்லாம வாட்டர் இம்பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதுவுமே அவங்களுக்கு வெயிட் கெயின் மட்டும் தான் ஆகிட்டு இருக்கும். இன்னும் ஒபிசிட்டி அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இன்னுமே அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லோ கார்போஹைட்ரேட் எடுத்து ஹை ஃபைபர் கண்டென்ட் எடுக்கணும், மாடரேட் ரேஞ்சில் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். இந்த வெயிட் லாஸ் டயட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகுமா? ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு பர்டிகுலர் இந்த ரீசன்னால தான் சொல்ல முடியாது, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அப்படின்னும் போது எல்லாருக்குமே இது காமனா ஒர்க் அவுட் ஆகுங்களா? இல்ல ஒரு பர்சன் வந்து இப்போ நான் வெயிட் லாஸ்க்காக நான் டயட்டுக்கு வரேன் அப்படின்னாவே அவங்க முதல்ல வந்து அவங்க பாடியை வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு
நம்மளுக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்கு நம்ம பாடியில. பேசிக்கா வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கிறது, லிபிட் ப்ரொஃபைல் அண்ட் வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் பார்ப்போம், சிபிசி கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ இந்த 4 டெஸ்ட்டுமே அவங்க பார்த்துட்டாங்கனாவே ஓரளவுக்கு வந்து அவங்க பாடி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ இதனால தான் நம்ம வந்து ஒபிசிட்டி கேட்டகரியில் இருக்கும். ஸோ டயட்னு ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து வெயிட் லாஸ் மேலே இருக்கவே கூடாது. அந்த காம்ப்ளிகேஷன் எப்படி டவுன் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிகேஷனை டவுன் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வெயிட் லாஸ்ல போகிறது தான் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த லாஸ் பண்ணுற வெயிட் பர்மனெண்ட்டாக இருக்கும். லீனாக இருக்கவங்க நான் கொஞ்சம் ஃபிட் ஆகணும், கொஞ்சம் பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான டயட் எடுக்கலாம்? அந்த மாதிரி வந்து லீனா இருக்காங்க, அவங்களுடைய ஐடியலை விட வந்து கம்மியா குறைவா இருக்காங்கன்னும் போது சம் ரீசன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஒன்று வந்து அவங்களுடைய ஒர்க் மெட்டபாலிக் ரேட் வந்து ஃபாஸ்டா இருக்கும். அவங்க என்ன ஃபுட் எடுத்தாலுமே சீக்கிரமா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்புற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். பிகாஸ் அவங்க ஒர்க் அதிகமாக இருக்கலாம், ஹெவியான ஒர்க் ஷெடியூல்ல இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அவங்களுடைய இன்டேக் வந்து ரொம்ப லோவா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஐசிஎம்ஆர் வேல்யூ படி உங்களுடைய பாடிக்கு ஒரு அடல்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாடிக்கு இவ்வளோ விட்டமின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கணும், இவ்வளோ கார்ப் எடுக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சை விட அவங்க குறைவாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டெய்லி எடுக்கிற ஃபுட் இன்டேக் வந்து அன்னைக்கே ஸ்பெண்ட் ஆகிடும். ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இருக்காது, மசில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான விஷயங்கள் எதுவுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க லீன் பாடி மாஸ் அந்த லீனாவே தான் இருப்பாங்க. அவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக்கா அவங்களுடைய ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இருக்கலாம். என்னன்னா லீனா இருக்கவங்களுக்கு வந்து குட் மசில் குவான்டிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் நிறையவே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஒபிசிட்டி கேட்டகரியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மசில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து சாகியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இதே லீன் பாடி மாஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த லீன் மாஸ் இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அவங்களோட மசில் வந்து நல்ல வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்றது தான் வந்து ப்ராப்பரான வெயிட் கெயினாவா இருக்கும். இப்போ நாங்க வந்து வெயிட் கெயின் பண்றதுக்கு வந்து மெனு போட்டாலுமே நீங்க வந்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்ருங்க, வெயிட் ஃபுட் அதாவது வெயிட் கெயின் ஆயிடுங்க, இந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு லீன் பாடி மஸ் மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபேட்லாம் இல்லாம லீன் மசில் குவான்டிட்டி மட்டும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்து கொடுக்கலாமா. ஜென்ரலா வந்து ஒரு பர்சன் நார்மலா அவங்களோட ஐடியல் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சன் வந்து அவங்களுடைய மீல் இப்போ 7 மீல் எடுக்கிறாங்க, 3 மெயின் மீல் எடுக்கிறாங்க அண்ட் வந்து மிட் மீல்லாம் எடுக்கிறாங்கன்னா அது எல்லாத்துலயுமே வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லாத்துலயுமே எல்லா மீல்லையுமே ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது தான் அடிக்கேட் ரேஞ்சை வந்து மீட்டப்பே பண்ண முடியும். ஸோ ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ப்ரோட்டீன் இன்டேக் எப்படி வந்து நம்ம அதை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடி வெயிட்டுக்கு 1 kgக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கணும். இப்போ 60 kgs இருக்காங்கன்னா 60 கிராம்ஸ் பர் டேக்கு எடுத்தால் மட்டும்தான் அவங்க பாடி வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதே வந்து வெயிட் கெயின் பண்ணணும், மசில் பில்ட் பண்ணணும், லீன் மசில் குவான்டிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றவங்க வந்து 1.5 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போ வந்து 80 கிராம்ஸ் 90 கிராம்ஸ் அபோவ் வந்து ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் ஈஸியாக ஃபில்லிங் பண்ணிடலாம். அதுவுமே வந்து நான்வெஜ் பீப்புள் அது ஈஸியாக வந்து மீட்டப் பண்ணிடுவாங்க. அதுதான் கேட்க வந்தேன். இப்போ நீங்க சொல்றது வெஜிடேரியன் பீப்புள் அதை இது பண்ண முடியுமா? நான் வெஜிடேரியன்ல தான் ப்ரோட்டீன் அதிகம் இருக்குன்ற மாதிரி கேள்விப்படுறோம். பட் அது ஆக்சுவலாக உண்மைதானா? என்னன்னா நம்மளுக்கு வெஜிடேரியன் சோர்ஸ்லுமே வந்து ப்ரோட்டீன் நிறையவே இருக்கு, ப்ரோட்டீன் சோர்சஸ் நிறைய இருக்கு. பன்னீர், மஷ்ரூம் இருக்கு அண்ட் வந்து இந்த டோஃபு இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து இருக்குதான். ஆனா வந்து நான்வெஜ்ல எடுக்கிற அளவுக்கு வந்து மீட்டப் பண்ண முடியாது. இப்போ நான்வெஜ் சோர்ஸ்ன்னு எடுக்கும்போது ஈஸியாக நம்ம பாடி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குது இல்லையா. ஸோ அப்சர்வ் பண்ணிட்டு ஈஸியாக அந்த மசில் கெய்னிங்கோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இதே வெஜ்ஜுன்னு எடுக்கும்போது ஓரளவுக்கு நம்மளால வந்து அதை எடுக்க முடியாது. இப்போ 200 கிராம்ஸ் வந்து சிக்கன் ஈஸியாக நம்ம கன்சியூம் பண்ணிடலாம். ஆனால் 200 கிராம்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் நம்மளால சாப்பிட முடியுமா? ஸ்ப்ரவுட்ஸோ இல்லை வந்து அதர் சோர்சஸோ வெஜிடேரியன்ல இருந்து நம்ம அவ்வளோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோ வந்து நம்ம சாப்பிட முடியாது. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கும். ஆனாலுமே வந்து நம்ம வெஜ் சோர்ஸை ஓரளவுக்கு குவான்டிட்டி டிக்ரீஸ்டா எல்லா மீல்லையுமே ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் அண்ட் வந்து பன்னீர் இந்த மாதிரியான டோஃபு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே ஓரளவுக்கு மீட்டப் பண்ண முடியும். அப்படி ரேர் கேஸ்ல வந்து எனக்கு டோஃபு அலர்ஜி இருக்கு, எனக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கு, எனக்கு ஸ்ப்ரவுட் செட் ஆகாது, அந்த மாதிரி ரேர் கேஸ்ல வர பீப்புளுக்கு வந்து அந்த மாதிரி டைம்ல வேணா அவங்களுக்கு வே ப்ரோட்டீனோ அந்த மாதிரி சஜஸ்டபிள் பண்ணலாம். ரேர் கேஸ் தான், பட் வந்து நாட் ஃபார் எவ்ரி ஒன்ன்ற மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச் மேம். டிப்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.